இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தை நம்ம பார்க்கலாமா? 119வது சங்கீதம் 72வது வசனம். 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைபிள் ஒரு விலையேற பெற்ற புத்தகம். இது கலப்படமில்லாத பொன், சுத்த பொன்னை விட விலையேற பெற்றது. தேன் தெளி தேனை விட மதுரமானது. இந்த பைபிள் சரித்திர புத்தகம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையே சரித்திரமாக மாற்றுகிற ஒரு புத்தகம். இந்த பைபிளை எழுத வச்சது பரிசுத்த ஆவியானவர், அதாவது தேவன் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர். அவரே இந்த பைபிளை நமக்கு கொடுத்து அவரே நமக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், தேவனுடைய வசனம் அது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. இதே 119வது சங்கீதம் 105வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய வேதமே நமக்கு வெளிச்சம், நமக்கு ஞானம், நம்முடைய வாழ்க்கை மாற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகள்ல அவருடைய வசனமே நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய வசனம் நம்மை உற்சாகப்படுத்தும். அவருடைய வசனத்தினாலே அவர் நம்மோடு பேசுகிறார் அப்படின்னா அவருடைய வசனம் இன்னும் உயிருள்ளதா இருக்கிறது. அதான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒன்றாகிலும் அதன் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நிஜம். தேவனுடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனத்தை அறிந்து கொள்வது அதுவே நமக்கு மேன்மை. அதனால ஃப்ரெண்ட்ஸ், வேதத்தை நல்லா படிச்சு ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய பல கேள்விகளுக்கு வேதம் அழகா பதில் சொல்லும். பல வேதங்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கு பைபிள் தெளிவான பதிலையும் அர்த்தத்தையும் நமக்கு சொல்லும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், பைபிளை நீங்க இந்த விலையேற பெற்ற பொன்னை நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. இதை திறந்து ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா, இந்த வேதத்தை நீங்க எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீங்க, நீங்களே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு அவர் கையில ஒப்பு கொடுத்து இந்த பைபிளை படிச்சு பாருங்க. கண்டிப்பா அவர் உங்களுக்கு அற்புதமான சத்தியத்தை வெளிப்படுத்துவார். ஆச்சரிய விதமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவருடைய வேதமே நலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தை மூலமா ஏசப்பா அவங்களோட பேசியிருப்பார் நான் நம்புறேன்.